ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்விங்கிள் அனி அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 2 நாளாகவே வந்துட்டு ஒரு டாபிக் வந்து யூடியூப்பே வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த டாபிக் பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என் லைஃப்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. அதை பற்றி தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு டாப்பிக்கோட வருவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு நடந்திருந்தது. ஸோ விஜய் டிவில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஷோவான குக் வித் கோமாளியில பார்த்தீங்க அப்படின்னா, பிரியங்கா தேஷ்பாண்டே அண்ட் மணிமேகலை இவங்க 2 பேத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் சண்டை ஆகி, அதுக்கப்புறம் வந்துட்டு மணிமேகலை வந்துட்டு அந்த ஷோ விட்டு லெஃப்ட் ஆகி வந்துட்டாங்க. எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ரியலி சூப்பர்! உண்மையாலுமே வந்துட்டு நான் ரொம்பவே பாராட்டுறேன் மணிமேகலை. ஏன் அப்படின்னா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு டாமினன்ட்டான ஒரு ஏன்னா குக்கு வித் கோமாளில ஸ்டார்ட்டிங் எபிசோட் 1ல இருந்தே இப்போ வரைக்குமே, இப்போ நம்ம பார்த்து முடிச்சிருக்க அந்த செமிஃபைனல்ஸ் வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லாவே தெரியும். இங்க வந்து டாமினன்ஸ் வந்துட்டு யார் பண்றாங்க அப்படிங்கிறது ஓப்பன் அப்பாவே தெரியுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அவங்க என்னதான் சீனியர் ஆங்கர் அப்படின்னு சொன்னாலுமே, அவங்க ஒரு சேனல்ல மட்டும் தான் சீனியர் ஆங்கரா இருக்காங்க. பட் மணிமேகலை இவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கும் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஈக்குவல் டூ தேஷ்பாண்டே. பிரியங்கா தேஷ்பாண்டே இருக்காங்களே, அவங்களுடைய ஈக்குவலான வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மணிமேகலை கிட்டயும் இருக்கு. ஸோ மணிமேகலை பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே திறமையானவங்க. அதில வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சரி, இப்ப இந்த டாமினன்ஸ் மாதிரியே என் லைஃப்ல ஒண்ணு நடந்தது. ஸோ, அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, இந்த டாமினன்ஸ் வந்துட்டு இந்த ஆக்டர்ஸ்குள்ள தான், இல்ல ஆங்கரிங்குள்ள தான் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து நார்மலாவே வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே வந்துட்டு இந்த டாமினன்ஸ் வந்து இருக்கு. ஸோ, அப்படிதான் வந்துட்டு எனக்கு வந்து நடந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அதாவது பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து சயன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளா வந்துட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு சீனியரா அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி அப்டின்னா பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பழைய ஹாஸ்பிட்டல். பழைய ஒரு பில்டிங்ல இருந்தது. அதுக்கப்புறம் அத வந்து ஷிஃப்ட் பண்ணி ஒரு நியூ பில்டிங்ல வந்து அந்த ஹாஸ்பிட்டல கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த பழசுலேருந்து புதுசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு பெர்சன் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு லேடி. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி. அவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து நான் ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து நீங்க சொல்லிக் குடுங்க அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா, அந்த லேடி என்ன பண்ணாங்க அப்டின்னா, அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு தான் நெறைய தெரியும். அப்டிங்கிற அந்த ஒரு ஹெட் வெயிட்ல என்ன பண்ணாங்க அப்டின்னா, எனக்கு எந்த ஒரு ஒர்க்குமே வந்து சொல்லியே தரல. என்னோட ஒரு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் வச்சு தான் வந்துட்டு அவங்க என்னலாம் பண்றாங்க அப்டின்னு பார்த்து, பார்த்து நான் வந்துட்டு ஒரு பாதி, முக்காவாசி ஒர்க்க வந்து கத்துக்கிட்டேன். ஒரு முக்காவாசி ஒர்க்க கத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் என்ன பண்ட்டாங்கன்னா, நான் போய் கொஞ்சம் ஒரு புது ஆள வந்து வேலைக்கு போட்டுருக்காங்க அப்டின்னா, அடுத்த கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க லீவ் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒர்க்க வந்து நான் தான் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டது. எனக்கு ஃபுல்லா தெரியாது. அப்டி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் வந்து பெண்டிங் ஆச்சு. ஒ அ மேல மேல இருக்கக்கூடிய அந்த ஓனர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, கால் பண்ணி கேட்டாங்க. இல்லங்க எனக்கு வந்து அத சொல்லி தரல. எனக்கு இந்த ஒர்க்க தள்ளி விட்டுட்டு, அவங்க வந்துட்டு அந்த ஒர்க்க வந்து அதாவது மேல இருக்கிற ஃப்ளோர்ல வந்துட்டு அந்த ஒர்க்க பண்ணணும். நான் பண்ணக்கூடிய இதே ஒர்க் வந்து மேல் ஃப்ளோர்லயும் வந்துட்டு பண்ற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி வந்து செட் பண்ணலான்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியுது. தெரிஞ்சாலுமே நம்ம ஃப்ரெஷரா இருக்கோம். அவங்க டாமினன்ட்டா நடந்துக்கிறாங்க. ஹெட் வெயிட்டா நடந்துக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வேலை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து ஆரம்ப கட்டத்தில வந்து எதுவுமே வந்து எதுவும் வந்து அமைதியா இருந்தேன். கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பழிய தூக்கி என் மேல போட்டு, அத வந்து மேல் இடத்துக்கு சொல்லவே இல்ல அவங்க. அவங்க கிட்ட நான் இந்த விஷயம் அந்த ஓனருக்கு வந்து சொல்ற வரைக்குமே அவங்களுக்கு தெரியல. அந்த சீனியர் சொல்றது தான் அவங்க ஓனர்ஸும் வந்து அப்படியே வேதவாக்கு மாதிரி வந்து ஆ ன் நம்புறப்போ, இவங்க வந்து சொல்லவே இல்ல. இந்த மாதிரி அந்த பொண்ணு தான் வந்துட்டு அதுக்கு பதிலா இது பண்ணாங்க அப்படின்னு எதுவுமே சொல்லாம, ஏதோ இவங்க தான் வந்துட்டு எல்லாம் வந்து இப்ப தெரிஞ்ச மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு டாமினன்ட்டா வந்து காமிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு வந்து புடிக்கல. அதுக்கப்புறம் அந்த சம்பவம்லாம்
இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த வொர்க்குக்கு போகுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீட்ல சொன்னேன். வீட்ல இப்ப இப்ப இருக்க காலகட்டத்தில வேலை கிடைக்கிறது ஒரு குதிரை கொம்பான ஒரு விஷயமா இருக்கிறப்போ, எப்படி வந்துட்டு வேலைய விடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷர்லயும் நான் இருந்தேன். ஸோ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனருக்கு வந்து சொன்னேன். இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அந்த லேடி வந்து இப்படிலாம் பண்றாங்க. எனக்கு சொல்லியும் தரல. அதனால தான் என்னால அந்த வொர்க் வந்து பண்ண முடியல. வேலை கிடைக்கிறது கஷ்டம் தான். ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு சின்சான் போடுறதுக்கோ, இல்ல என்னுடைய ஒரு சுயமரியாதைய இழந்து அந்த இடத்துல வேலை பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப டிசைட் பண்ணேன். அதனால வேலைய விட்டு நின்னுட்டேன். எனக்கு இப்பவும் சரி, அதே மாதிரி தான். எனக்கு ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு அப்புறம் இப்போ வொர்க்ல இந்த மாதிரி என் நேரமே பார்த்து யாராவது ஒருத்தவங்க வொர்க் குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா கம்மி சம்பளத்துக்கு இருந்தாலும் நான் பண்ணுவேனே தவிர்த்து, இந்த மாதிரியான ஒரு டாமினன்ட்டான ஒரு பெர்சனுக்கு கீழ வந்துட்டு, இந்த மாரி கொஞ்சம் கூட கண்டுக்காத ஒரு ஓனர் கிட்ட வந்து வேல பார்க்கறத விட, நம்ம வந்து வேலைய குயிட் பண்ணிட்டு வர்றதே வந்துட்டு பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்க, வேலைக்காக புடிக்கலனாலுமே வந்து அவங்க அந்த வொர்க்க வந்து பண்றாங்க. அப்படிலாம் வந்துட்டு இருக்காதீங்க. ஸோ அத்தன பேத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் தான் வந்துட்டு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரியாரிட்டி பண்றது வந்துட்டு கரெக்ட் இல்ல. அதே மாதிரி அ டாமினன்ட்டா இருக்கிறேங்கிற பேர்ல அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஹெட் வெயிட்ல வந்து நடந்துக்கிறதும் ரொம்ப தப்பு. வந்து அத அக்செப்ட் பண்ண முடியல. என்னதான் அவங்க வந்து சீனியரா இருக்கலாம். இல்ல அவங்க வந்துட்டு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா ஆளா ஆளா இருக்கலாம். பட் இருந்தாலுமே பார்த்தோம் அப்டின்னா, நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்குது அப்டிங்கிறப்போ வந்துட்டு, எனக்கு அந்த காசு, அந்த சம்பாத்தியத்த விட வந்து, எனக்கு அது ரொம்ப பெருசா தெரிஞ்சதுனால நான் வேலைய விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் ஒண்ணு நடந்துச்சு. அது என்ன அப்டின்னா, நான் சும்மா ஒண்ணும் காசு ட்ராவல் பண்ணதுக்கு வந்துட்டு சும்மா ஒண்ணும் வந்துட்டு போல. எனக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. எனக்கு எந்த ஒரு கேபோ, இல்ல எந்த ஒரு பஸ்ஸோ என்ன வந்து பிக்கப் பண்ணிட்டு போகல. நான் வொர்க் பண்ணதுக்கான காச கேட்டப்போ, அந்த ஓனர் வந்துட்டு ஒண்ணுமே சொல்லல. காசும் வந்து குடுக்கல. இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாச்சு. என்னடா இப்படி ஒரு ஓனரா? இந்த ஹாஸ்பிட்டல் இப்படியா இருக்கும்? அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது? வெறுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு எனக்கு. ஏன் இப்படிலாமா இருப்பாங்க? அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எல்லாத்துக்குமே தெரியும் மிடில் கிளாஸ் ஃபேமிலினா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ட்டு. அதுவும் இந்த இந்த காலகட்டத்தில வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கிற எல்லாத்துக்குமே சரி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டு வந்து நம்ம ட்ராவல் பண்றோம். நமக்கான கையில இருக்க போகக்கூடிய காசுகள வந்து நமக்கு புடிச்ச விஷயத்துக்கு வாங்க முடியாம நெறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்றோம். இந்த மாரி காசெல்லாம் சேகரிக்கிறோம். அத கூட அவங்க புரிஞ்சுக்காம எனக்கு அந்த சேலரியும் குடுக்கல. அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நான் பேரோ இல்ல எதுவுமே சொல்ல விரும்பல. ஏன்னா, நான் எனக்கு வந்து ஃபேஸ் பண்ணப்போ எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த டயத்துல. என்னடா பண்றது? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா வேல பார்த்ததுக்கான காசும் குடுக்கல. அந்த ஆக்ஷனும் எடுக்கல, காசும் குடுக்கல. எனக்கான வொர்க்குக்கான காசும் குடுக்கல அப்படிங்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஆனா சிங்சான் போட்டு ஒரு வேலைய வேணும் அப்படின்னு சொல்லி புடிச்சு வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தேவையே இல்ல. அப்படி வந்து சம்பாதிச்சு அத நீங்க என்ன சந்தோஷமாவா இருக்க போறீங்க? கிடையவே கிடையாது. இல்லையா? இந்த மாதிரி ஒரு சொசைட்டி வந்துட்டு என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா, ஒருத்தங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ப்ரியாரிட்டி குடுக்க குடுக்க ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்காது. இப்ப வேலையே எடுத்துக்கோங்களேன். வேலை வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்? அப்ப ஃப்ரெஷர்ஸ் படிச்சுட்டு வரவங்களுக்குலாம் எப்படி வேலை குடுக்குறது? புரியுதுங்களா? நான் இத சொல்றது வந்துட்டு எதுக்கு அப்டின்னா, நான் வந்து வேலைக்கு தேடுறப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்ட்டு. ஒரு ஃப்ரெஷருக்கு நீங்க வேல குடுக்காம அவங்களுக்கு எப்டி எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்கும்? புரியுதா? ஸோ இத வந்துட்டு கொஞ்சம் வந்து எல்லா ஓனர்ஸும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நல்லாருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ்ன்னு பட் ஃப்ரெஷரா வரவங்களுக்கு கம்மியான பேமெண்ட் குடுத்தாலுமே, இந்த மாதிரி ஒரு டாமினன்ஸான ஒரு சர்க்கிள்குள்ள அவங்க வேல பார்த்தாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஸ்பாயிலா தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த ப்ராப்பரான ஒரு என்வைரன்மென்ட் கிரியேஷன் இல்ல அப்படின்னா, அவங்க வந்துட்டு எங்கேயுமே வந்து சர்வைவல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இந்த சொசைட்டி வந்து மாத்தி குடுத்துரும். ஸோ இத தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ சொல்லணும்னு நெனச்சேன்.
அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்துட்டு நான் இன்னொரு டாபிக்கோட வந்துட்டு நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ட்விங்கிள் பெல் ஆனி.